ஒரு நாள் மேக்ஸுக்கு ஒரு பெரிய யோசனை வந்தது. நான் உலகத்தின் அதிகப் பெரிய பபுளை உருவாக்கப் போகிறேன் என்று அவன் உரக்க கூச்சலிட்டான். அவர் அம்மாவின் பழைய திரையை போடியாக கட்டியிருந்தான். அவனது தங்க மீன் சர் பபுல்ஸ் சோகமாக பார்த்தது. மேக்ஸ் பக்கெட்டில் சோப்பை ஊற்றி லீஃப் ப்ளோயரை ஆன் செய்தான். வூஷ்! ஒரு பெரிய பபுள் உருவானது. அது அவனது அப்பாவின் தோட்ட நாயகக் கும்பலை விழுங்கியது. பின்னர் அது பறந்துவிட்டது. பபுள் வெற்றி என்று மேக்ஸ் கூச்சலிட்டான். அவனது அண்டை வீட்டுக்காரி மிஸ்ஸஸ் பிக்கிள் தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தார். பபுள் பறந்து போனது. அது என் பூனையா என்று அவர் கத்தினார். மேக்ஸ் உடனே முந்தையான். ஆம், அதன் உள்ளே பூனை இருந்தது. மேக்ஸ் வீட்டுக்குள் ஓடி சென்று கண்ட ஒன்றை எடுத்தான். ஒரு வேக்யூம் கிளீனர். அவன் கண்ணாடி அணிந்து அதை பிளாக் செய்து பபுள் வீழ்த்தும் நேரம் என்றான். வூவ்! பபுள்கள் ஜுப் சூப் சூங் என்று சுருண்டு சென்றன. பூனை பபுளும் பிடிக்கப்பட்டது. பூனை மீண்டும் மிஸ்ஸஸ் பிக்கிளின் கைகளில் பதிந்தது. தலைக்கு பபுள் கப்டன் மாதிரி இருக்கிறது. மேக்ஸின் மெஷின் கொஞ்சம் மோசமாக செயல்பட்டது. பபுள்கள் வீடுகளிலும் கார்களிலும் நகர மேயரின் தலைமுடியிலும் சென்றன. முழு நகரமுமே ஒரு பனிக்கூழ் போல் மாறிவிட்டது. அந்த மெஷினை நிறுத்து என்று தபால்காரர் கூச்சலிட்டார். மேக்ஸ் ஆஃப் பட்டனை அழுத்த முயன்றான். ஆனால் அவன் அந்த பட்டனை அமைக்க மறந்திருந்தான். ஓ, இரட்டை பபுள் பிரச்சனை என்று மெளனமாக சொன்னான்.